வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஈரானை பற்றிய இன்றைய பதிவு. இன்றைய ஈரானுடைய துல்லியமான நிலைமை. இன்றைய பதிவு நிச்சயமாக அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்முடைய குறிக்கோள் ஈரானில் முழு குறிக்கோள் என்பது அந்த மதவெறி கும்பல், பெண்களுக்கு எதிரான மதவெறி கும்பல் மாறி ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் என்பதே. அதை நோக்கி வெற்றியோடு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். 2 தினம் முன்னால அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேசும்போது ஓரிரு வாரங்கள் அல்லது அதிகபட்சமாக 2 மாதங்கள்ல நம்முடைய இலக்குகளை எட்டி பிடித்து விடுவோம். ஈரான் நம்முடைய வழிக்கு சொல்வதை கேட்டே தீர வேண்டும் என்று பேசினார். ஏன் பேசிட்டு இருக்காங்க, நான் ஏன் சொல்றேன், அந்த கும்பல் மாற்றப்படும் என்று அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவுகளை பார்க்கலாம். பேசுகின்ற பதிவுகள் உண்மையாவது எப்பொழுதுமே பெருமிதமாக இருக்கு. எனக்கு சில தினம் முன்னால் பேசியிருந்தேன், கச்சா எண்ணெய் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது, ஈரானை மீறி அமெரிக்கா சாதிக்கிறது என்று பேசியிருந்தேன். இன்றைக்கு அரபு பத்திரிகைகள் அதை உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அதாவது அந்த பகுதியில் உள்ள கடல் வழி ஹொர்மோஸ் ஜலசந்தி என்று அழைக்கப்படும். ஈரானை ஒட்டி கடல் வழி இருக்கும், ஓமனை ஒட்டி அந்த கடல் வழி செல்லும், பிற அப்படியே அந்த கடல் போகும். ஹொர்மோஸ் ஜலசந்தி என்று அழைக்கப்படும். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை முற்றாக மூடி ஈரான் தான் ஒரு வல்லரசு என்பது போல சொல்லிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு தலை கீழாக அது மாறி ஈரானுக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. ஈரான் விதைத்த வினையை ஈரானே அறுக்கிறது, அப்படிதான் சொல்லணும். இன்றைக்கு அவர்களுடைய அந்த கூப்பாடு, நாங்க தான் அந்த கடலை கட்டுப்படுத்துகிறோம் என்பது கைமீறி இன்றைக்கு அமெரிக்கா வசம் முற்றாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லணும். கடந்த வாரத்தில் மட்டும் இந்த 7 நாட்கள்ல 192 பிரம்மாண்ட வணிக கப்பல்ல கச்சா எண்ணெய்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து உலகத்தை நோக்கி போயிருக்கு. உலகத்திலிருந்து கப்பல்கள் வளைகுடா நோக்கி போயிருக்கு. 192 கப்பல்கள் அந்த ஈரானை ஒட்டிய கடல் பகுதி அதுல செல்லாம ஓமனை ஒட்டியுள்ள கடல் அந்த வழியாக மேலும் பல புதிய வழிகளில் இப்பொழுது கச்சா எண்ணெய் வியாபாரம் பிரகாசமாக நடந்து கொண்டிருக்கு. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் 150 கப்பல்கள் இந்த கச்சா எண்ணெய் வியாபாரம் செஞ்சது. சமீபத்தில் மட்டும் அமெரிக்காவுடைய பாதுகாப்போடு இந்த கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் 1.5 கோடி பேரல், 1.5 கோடி பேரல், ஆனால் மிகப்பெரிய அளவு கச்சா எண்ணெய் வியாபாரம் தீருதுன்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த வளைகுடா நாடுகள் செல்வ செழிப்பில் திளைக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். 1.5 கோடி கச்சா எண்ணெய் அமெரிக்க துணையோடு இந்த புதிய வழிகளில் வெளியே கொண்டிருக்காங்க. இப்பொழுது அதை தாண்டிய காலி கப்பல்கள் சந்தோஷமாக வளைகுடா நாடுகளை நோக்கி கச்சா எண்ணெய் வியாபாரத்துக்காக போறாங்க. ஆக மொத்தம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி மிரட்டல் இனிமேலும் எடுபடாது. ஈரான் கையை விட்டு அது நழுவி சென்று விட்டது என்று சொல்ல வேண்டும். வருகின்ற நாட்களில் முந்தைய, அதாவது போருக்கு முந்தைய நிலைமைக்கு, சகஜமான நிலைமைக்கு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி கச்சா எண்ணெய் பிற வணிகம் பிரகாசமாக நடக்கும் என்று சொல்லப்படுது. இது மிகப்பெரிய தோல்வியாக ஈரானுக்கு பார்க்கப்படுகிறது, மிகப்பெரிய வெற்றியாக அமெரிக்க தரப்புக்கு பார்க்கப்படுது. ஆனா இதற்கு காரணமே ஈரான் தான். பின்னால உங்களுக்கு விளங்கும். இப்படி மிகப்பெரிய அளவு வியாபாரம் நடக்கும்போது அதுல 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட, அப்படி வேண்டாம், 1 சொட்டு கச்சா எண்ணெய் கூட ஈரானுக்கு சொந்தமானது அல்ல. ஈரான் மீதான துறைமுக முற்றுகை, அயன் வால் பிளாக்கெட் தொடர்ச்சியாக இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இருக்கு. ஈரான் பக்கத்து அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகள் கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்வதை பரிதாபத்தோடு வேடிக்கை மட்டுமே பார்க்குது. இந்த நொடிப்பொழுது வரைக்கும் 68 பிரம்மாண்டமான கப்பல்கள் பெரும்பாலும் ஈரானுக்கு சொந்தமானவை. இந்த ஈரானை விட்டு வெளியே சென்றது, உள்ளே வந்தது, இதெல்லாம் மறிக்கப்பட்டு அனைத்து கச்சா எண்ணெய் வளமும் ஈரானுக்குள்ளேயே அப்படியே நிற்குது.
அவர்களால் ₹1 வியாபாரம் செய்ய முடியல. மிக பரிதாபமான நிலையில ஈரான் போயிட்டு இருக்கு. ஈரான் தான் ஒரு வெறும் வாய்ச்சொல் வீரன் அல்லது குறைக்கின்ற நாய் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கு. ஈரானுடைய இராணுவ தளபதிகள், IRGC தளபதிகள், அந்த தலைவர்கள் வெறும் பேட்டிகளில் மட்டும் சாதித்து கொண்டிருக்காங்க. அதாவது பூகம்பத்தை கொடுத்து விடுவோம், புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவோம். அதை தாண்டி அந்த ஈரானுடைய இன்றைய தலைமை இராணுவ தளபதி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, அலி அப்துல்லி, அவன் ஒரு ஒரு சுரங்கத்துக்குள் சென்று ஏவுகணையை பார்வையிடுவது போல நேற்றெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த துறைமுக முற்றுகையை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அதை தாண்டி அவர்கள் மிரட்டலை தாண்டி கப்பல்கள் போவதும் வருவதுமா இருக்கு. ஈரான் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்காம வாய்களில் தொடர்ச்சியாக ஒரு குறைக்கின்ற நாய்களைப் போல அந்த தலைவர்கள் தளபதிகள் பேசுவது தொடர்ச்சியாக நடக்குது. இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ தாக்க முடியாது, அண்டை வளைகுடா நாடுகளை தாக்க முடியும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்யாவிட்டால் அண்டை நாடுகளும், அதாவது வளைகுடா நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியாது, அதை நாங்கள் அடிப்போம் என்ற ரீதியில் தற்சமயம் பேசிட்டு இருக்காங்க. இன்று நேற்று எல்லாமே வளைகுடா நாடுகள் அவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அநேக வளைகுடா நாடுகளில் இந்த கச்சா எண்ணெய் வைத்திருக்கும் பிரம்மாண்ட கிடங்குகள், பிற இந்த போல சொத்துக்களை கடினமான இரும்பு வலைகளால் மூடி வைப்பதை பார்க்க முடியுது. வளைகுடா நாடுகள்ல காசு கொட்டி கிடக்குது. காசை வச்சுட்டு என்ன பண்றதே தெரியல. அவங்க இந்த மேற்கத்திய அமெரிக்க நாடுகளுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்றாங்க. இன்னைக்கு ஈரானுடைய மிரட்டலால் ஈரான் ட்ரோன் மற்றும் சிறிய வகை ஏவுகணைகள் தப்பிக்க அவர்களுடைய சொத்துக்கள், எண்ணெய் வளையங்களை கடினமான இரும்பு வளையங்கள்ல மூடி வச்சிருக்காங்க. அப்படி அவங்க பதிலடியா அப்படி கொடுத்துருக்காங்க. ஈரானில் இந்த துறைமுக முற்றுகையால் விலையேற்றம் 2 மடங்கு இருக்கு. போருக்கு முன்னாலேயே ஈரானுடைய பொருளாதாரம் பிரச்சனை இருந்தது. இன்று பழைய விலையை ஒப்பிட்டு பேசும்போது 2 மடங்காயிருக்கு. அதாவது அரிசி அன்றைக்கு ₹100 இன்னைக்கு ₹200. முட்டை ₹10 அப்படின்னா இன்னைக்கு ₹20. இப்படி 2 மடங்கு விலையேற்றம். சகஜமாக பொருட்கள் கிடைக்கல. ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதியை முற்ற தடை செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைக்குள் போகும். இல்லை, இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, வருகின்ற நாட்களில் இன்னும் கடுமையாக அவர்கள் பொருளாதாரத்தை அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லி சீனாவை, ரஷ்யாவெல்லாம் கூப்பிட்டு அமெரிக்கா நிர்பந்தம் கொடுக்குறாங்க. ஈரானை தனிமைப்படுத்துங்கள், இன்னும் அவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் அமெரிக்கா பேசிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை ஈரான் சபாநாயகன் அவனுக்கு என்ன மரியாதை, காலிபாப் ஈரான் ஈராக் தொழிலதிபர்கள் இடையே உரையாற்றும் போது கிட்டத்தட்ட அழுகும் நிலைக்கு சென்று அவன் பேசினான். அவன் என்ன பேசினான் அப்படின்னா, நம்மிடம் எவ்வளவு இராணுவ பலம் இருந்தாலும் மக்கள் பசியால் வாடி, மேலும் நிதி புழக்கம் எதுவும் இல்லாமல், அதாவது பணப்புழக்கம் இல்லாமல், பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல் இப்படியே சென்றால் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னா, நாம் எப்படி அப்படின்னு அவன் குறிப்பிடுறது இந்த மதவெறி கும்பலையும் IRGC இராணுவத்தையும் குறிப்பிடலாம். ஏன்னா பொருட்கள் விலை இவ்வளோ ஏறி இருக்கு. பெட்ரோல் கிடைக்க பங்க்ல 3 மணி நேரம் நிற்கிறாங்க. எரிவாயு கிடைக்க மாட்டீங்கன்னா நீண்ட நாட்கள் அந்த மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் என்ற ரீதியில தான் வியாழக்கிழமை அவன் பேசினா. இது மிகப்பெரிய கண்டனம். அவர்கள் நாட்டுக்குள்ளேயே இப்படி நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி காட்டுவது இவன் ஒரு அமெரிக்க கைக்கூலி அப்படிங்கிற பேசுவது போல அந்த சபாநாயகனை மிரட்டி, மேலும் நம்மை நாமே விட்டு கொடுக்க கூடாது என்று அவர்களுக்குள் மிகப்பெரிய சலசலப்பாக இந்த சபாநாயகன் பேசியது ஆனது. ஆனால் அவர்களுடைய நிலைமை அவர்கள் சொல்லாவிட்டாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
மக்கள் பசியால வாடுறாங்கன்னு சொல்லி அந்த ஆளே சொல்றான். மேலும் பணப்புழக்கம் இல்லை என்கிறான், பொருளாதார வளர்ச்சி இல்லை என்கிறான். இப்படியே போனா நம்மால் நிலைத்து நிற்க முடியாது என்று இத்தனைக்கும் அந்த காலிபாப் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி, மத வெறியன்னு சொல்லுவாங்க காலிபாபை. அவனே அதை ஏற்றுக்கொள்வது, அழுகையின் இடையே அவன் ஏற்றுக்கொண்டது ஈரானுடைய நிலையை நமக்கு துல்லியமாக காட்டும். அந்த வியாழக்கிழமை அவன் பேசி முடிச்ச பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை 3 நாட்களுக்கு முன்னால மொத்த ஈரானிலும் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. அனைத்து பள்ளிவாசல்களிலும் இந்த பொருளாதார முற்றுகை உடைக்கப்பட வேண்டும், ஈரானில் பசி பட்டினி இது பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னு சிறப்பு தொழுகை பெரிய பெரிய மத தலைவர்கள் அந்த பள்ளிவாசலை சென்று அந்த தொழுகையை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஈரானில் நாளுக்கு நாள் நிலைமை பரிதாபமாக போயிட்டு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு அந்த மக்கள் புரட்சியில் ஈடுபடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வயிற்று பசியை எந்த மனிதனாலும் தாங்க முடியாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். எந்த நாடுமே ஏதாவது ஒரு உணவை வயிற்றுக்குள் போட்டு வயிற்று பசி அந்த நாட்டு மக்களுக்கு இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா புரட்சியை தூண்டும் முதல் காரணி பசிதான். பசியில் இருக்கும்போது அவனுடைய குழந்தைகள் குடும்பம் பசியில் இருந்தால் எந்த மனிதனும் தாங்க மாட்டான், எந்த எல்லைக்கு செல்வான். வருகின்ற நாட்களில் நம்ம ஈரானில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிலைமைக்கு காரணமே ஈரான் தான். அமெரிக்காவுடைய தாக்குதலில் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுவது, இதுவரைக்கும் நடந்த தாக்குதலையே பார்க்கப்படுவது ஈரானை முற்றுகையிட்டது தான். ஒட்டுமொத்த ஈரானை இன்னைக்கு முற்றுகையிட்டு அமெரிக்காவுடைய கப்பற்படை நிற்குது. இந்த கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனால் இது கண்டுபிடிக்கப்பட்டதுக்குமே ஈரான் தான் காரணம். ஹொர்மோஸ் ஜலசந்தியை மூடிக்கிட்டு எந்த கப்பலும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி ஏப்ரலுக்கு முன்னால், அதாவது மார்ச் அந்த சமயத்தில் சொல்லிக்கிட்டு அந்த மிரட்டலுக்கு பயந்து பிற நாட்டு கப்பல்கள் அந்த வழியை பயன்படுத்தலை. மிகப்பெரிய அளவு எண்ணெய் வியாபாரத்தை ஈரான் மட்டும் பண்ணாங்க. அந்த ஏப்ரல் மாத சமயத்தில் ஈரான் நாட்டு கப்பல் மட்டுமே அவருடைய கச்சா எண்ணெய் ஏற்றுவது, சீனாவில் கொண்டு போய் கொடுப்பது, சீனாவிலிருந்து காலி கப்பல் வருவது, மிகப்பெரிய வர்த்தகத்தை ஈரான் சீனா கூட தான் செய்கிறாங்க. எல்லா பொருட்களுமே மிகப்பெரிய அளவு சீனாக்கு இறக்குமதியாவது தான் வழக்கம். பிரகாசமாக செஞ்சாங்க இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி முற்றுகையிட்டு. அப்போது அமெரிக்கா பார்க்கும்போது இந்த வளைகுடா நாடுகள்னால இப்படி கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ண முடியல, பிற வியாபாரம் பண்ண முடியல, இவர்கள் பண்ணுகிறார்கள் போது ஈரான் செய்த அந்த கடல் முற்றுகையை திரும்ப அமெரிக்கா கையில் எடுத்தாங்க. இது அமெரிக்காவுக்கு கற்றுக் கொடுத்தது ஈரான் தான். அமெரிக்காவுடைய கப்பற்படை உலகத்திலே மிகப்பெரியது. உடனடியாக அவர்கள் கப்பலை கொண்டு சென்று ஈரானை முதல்ல முற்றுகையிட்டாங்க. ஈரான் துறைமுகம் அனைத்தையும் முற்றுகையிட்டு அந்த பகுதியில் ஈரான் கப்பல் செல்லாமல் உள்ள வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அது முதல் அடி. அதுக்கப்புறம் இன்னும் பாதுகாப்பை அதிகரித்து ஈரானை தவிர்த்து வளைகுடா நாடுகள் அந்த கடல் பகுதியை பயன்படுத்தி பிரகாசமாக வியாபாரம் செய்ய வைத்து விட்டார்கள். இன்னைக்கு அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி ஈரானை கைவிட்டு போயிருச்சு, அமெரிக்கா வசம் போயிருக்கு. போருக்கு முந்தைய வியாபாரத்தை நோக்கி அந்த பகுதிகள் வளைகுடா நாடுகள் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானால் ₹1 வியாபாரம் செய்ய முடியல. ஆனால் இந்த நிலைக்கு காரணம் ஈரான் தான். அவர்கள் மட்டும் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை மூடாம அவர்கள் மட்டும் வியாபாரம் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த எண்ணமே தோன்றாது. அதுதான் சொல்றது, வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான்கிறது இங்க மிக சரியாக பொருந்தி போயிருக்கு. போருக்கு முன்னால் ஒரு நாளைக்கு 20 லட்சம் பீப்பாய்கள்ல கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்த ஈரான் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் பீப்பாய் மட்டுமே கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்கிறாங்க. அவர்களுமே இந்த கடற்பாதையை தவிர்த்து திருட்டுத்தனமாக சில கடற்பாதை புதிய பாதைகளை கொண்டு செல்வது, அதை தாண்டி ரயிலில் கொண்டு செல்வது என்று பண்ணி 20 லட்சம் தினந்தோறும் வியாபாரம் செய்தவங்க, 20 லட்சம் பேரல்கள் தினந்தோறும் வியாபாரம் செய்தவங்க இன்னைக்கு 3 லட்சம் மட்டுமே பேரலில் வியாபாரம் செய்கிறாங்க கச்சா எண்ணெய். ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இறக்குமதி ஏற்றுமதி பார்க்கும்போது முதல்ல
100 ரூபாய்க்கு நடந்து கொண்டிருந்த வியாபாரம் இன்றைக்கு 16 ரூபாய்க்கு தான் நடக்குது. 100 rupees 100 ரூபாய்க்கு நடந்தது 16 வெறும் 16 ரூபாயா மாறி போயிருக்கு. 84 ரூபாய் வியாபாரம் அடிபட்டிருக்கு இந்த அமெரிக்காவுடைய முற்றுகையால், கடற்படை முற்றுகையால். இன்னைக்கு வந்து ஈரானிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்ற கச்சா எண்ணெய்கள் 15 கோடி பேரல்களில் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்களில் ஏற்றி வைக்கப்பட்டு கடலில் அவர்களுடைய துறைமுகத்தில் தத்தளிக்கும் நிலையில் நின்றுருக்கு. என்றைக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும். அதை தாண்டி ரயில்களில் வியாபாரம் செய்யலாம். ரயில்களை இன்னும் முற்றுகையிடவில்லை அமெரிக்கா. இன்னும் ரயில் பாதையை அவங்க முற்றுகையிடல. நினைத்தார்கள் என்றால் 1 மணி நேரத்தில் அதிகம் செய்வாங்க. ஆனால் பரிதாபப்பட்டு அதை விட்டு வச்சிருக்காங்க. சீனாவுக்கும் ஈரானுக்கும் ரயில் போக்குவரத்து இருக்கு. சீனாவிலிருந்து முதல்ல கஜகிஸ்தான் வரணும், அதுக்கப்புறம் உஸ்பெஸ்கிஸ்தான் வரணும், அதுக்கப்புறம் துர்மெனிஸ்தான் வரணும், அதுக்கப்புறம் ஈரானுக்குள் அந்த ரயில் நுழையும். 10,400 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கு அந்த ரயில் பாதை. கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த ரயில் வரணும் சீனாவிலிருந்து ஈரானுக்கு. ஒரு ரயிலில் பயணிகள் ரயில் அல்ல, சரக்கு ரயிலில் கச்சா எண்ணெய் நிரப்பி ஈரான் அனுப்பிடுறாங்க. இப்படி 10,000 கிலோமீட்டர் தாண்டி சீனாக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னா, அதே சமயத்தில் அந்த ரயிலில் கொண்டு செல்லும் கச்சா எண்ணெய் அளவுக்கு 50 மடங்கு அதிகமாக ஒரு வணிக கப்பல் அனுப்பலாம். கப்பல் என்பது அவ்வளவு பிரம்மாண்டமானது. விலை குறைவாக சரக்குகளை கொண்டு செல்லும். ரயிலில் கொண்டு செல்லும் கச்சா எண்ணெய் அளவில் 50 மடங்கு ஒரு கப்பல் கொண்டு போகும். விலை மலிவாகவும் கொண்டு செல்லும். அதனால ரயில் போக்குவரத்தில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல. அவர்கள் கொண்டு செல்லும் விலை, கச்சா எண்ணெய் விலையை விட அதிக செலவு செய்ய நேரிடும். மேலும் பிற பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வந்து போகணும். மருந்து, பிற பொருட்கள் ஈரானுக்கும் சீனாக்கு இடையில் வந்து போகணும். அதுக்கு நிச்சயமாக ரயில் சேவை தேவைப்படும். அதனால தான் ரயிலை முற்றுகையிடாமல் அமெரிக்கா இப்போ வரைக்கும் பரிதாபத்தை பார்த்து விட்டுருக்காங்க. ரயிலில் அதிகமாக கச்சா எண்ணெய் போகிறது தெரிஞ்சது அப்படின்னா ரயில் பாதையும் முற்றுகையிடப்படும். அமெரிக்கானால 1 மணி நேரத்தில் செய்து காட்ட முடியும். மிக பரிதாபமான நிலையில் ஈரான் போயிட்டு இருக்காங்க. பொருட்கள் விலை 2 மடங்கு ஆயிருக்கு. அன்றைக்கு 100 ரூபாய்க்கு வியாபாரம் செய்த இடத்துல இன்னைக்கு வெறும் 16 ரூபாய் தான் வியாபாரம் செய்கிறாங்க. தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் பின்தங்கி போயிட்டே இருக்காங்க. சரி, ஏன் ஈரானுக்கு பரிதாப சூழல்? அமெரிக்காவுடைய துறைமுக முற்றுகையை ஈரான் இராணுவம் சென்று அடித்து உடைக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்விகளும். ஏப்ரல்லேருந்து முற்றுகை போயிட்டு இருக்கு. என்னைக்குமே குறைக்கின்ற நாய்கள் கடிப்பதில்லை. ஈரான் எல்லாம் வெறும் குறைக்கின்ற நாய் தான். இதே போல கடற்பகுதி முற்றுகையிட்ட போதுதான் இஸ்ரேல் துணிச்சலாக எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் எல்லா நாட்டையும் போய் தாக்கி காட்டினாங்க. அதாவது நமது எல்லையை வந்து முற்றுகையிடுவதுங்கிறது நாம் தோற்று போவதற்கு சமம். ஆனால் இந்த அவமானத்தில் தொடர்ச்சியாக ஈரான் வாழ்ந்து கொண்டு, ஆனால் வெறும் வாய்ஸ் சவடார்கள் நாயை போல குறைப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. சரி, ஏன் இராணுவ ரீதியாக ஈரானால் சண்டைக்கு போக முடியவில்லை அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு ஈரானில் விமானப்படை, கப்பற்படை இல்லவே இல்லை. பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள், போர் படகுகள், போர் விமானங்களை ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழித்து முடித்து விட்டார்கள். இப்போ மஸ்கிட்டோ போட், சின்ன சின்ன படகுகளை வைத்துக்கொண்டு இந்த IRGC பேடி இராணுவம் விளையாட்டு காட்டி கொண்டிருக்காங்க. அந்த சின்ன படகை வைத்து அமெரிக்க போர்க்கப்பல் பக்கம் நெருங்கவே முடியாது. முதல் காரணம். இரண்டாவது, கண்காணிக்கக்கூடிய ரேடார் என்று இல்லவே இல்லை ஈரானில். அனைத்து ரேடார் நிலையங்களும் அமெரிக்கா, இஸ்ரேல் அடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ ஈரானில் வந்து மீதம் வந்து தரைப்படை பேடி இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இராணுவ வீரர்களால் இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல்களிடம் வரவே முடியாது, பிரயோஜனமே இல்லை. இப்படி ஈரான் தன்னுடைய இராணுவ வலிமையை இழந்து அமெரிக்கா கப்பற்படையை வேடிக்கை பார்க்கும் நிலையில் இருக்காங்க.
மேலும் அவருடைய ஏவுகணைகள், ஈரானுடைய முதல் பலம் அப்படின்னு சொல்ற அவர்களுடைய ஏவுகணையுடைய திறன் பாதி அளவு குறைக்கப்பட்டிருக்கு. ஏவுகணைகள், ஏவுகணை தளங்கள் எல்லாம் பாதி அளவு குறைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் போய் அமெரிக்காவை அடிக்க முடியல, அமெரிக்காவிடம் வாழாட்ட முடியல. மேலும் சண்டைக்கு முதல்ல போய் போனாங்க அப்படின்னா பதிலடி மிக கொடூரமாக ஈரான் மேல இருக்கும். அந்த பயம் ஈரானுக்கு இந்த நொடிப்பொழுது வரை இருக்கு. அதனால தான் இந்த மண்டி இட்ட நிலையில் ஈரான் தொடர்ச்சியாக காணப்படுவது. அமெரிக்கா எப்படி இந்த கப்பற்படை துறைமுக முற்றுகை வச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவுடைய 2 ஸ்ட்ரைக் குரூப், அதாவது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதை சுற்றி பிற போர்க்கப்பல் இருப்பது ஒரு ஸ்ட்ரைக் குரூப். இன்னைக்கு 2 ஸ்ட்ரைக் குரூப்பை ஈரானுக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து USS ஜார்ஜ் H.W. புஷ், இந்த ஸ்ட்ரைக் குரூப் ஒன்று. இன்னொன்று USS ஜார்ஜ் வாஷிங்டன். இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஸ்ட்ரைக் குரூப் வந்து இப்போதான் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால் அங்கே USS ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் இருந்துச்சு. நீண்ட காலம் அங்கே இருந்தனால அதை வந்து அமெரிக்கா நோக்கி ஓய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த வீரர்கள் மற்றும் அந்த கப்பலுக்கு ஓய்வு தேவைன்னு சொல்லி அந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் நகர்ந்து அமெரிக்கா பக்கம் போயிருக்கு. அதனால ஜார்ஜ் வாஷிங்டன் வந்திருக்கு. இப்போ 2 ஸ்ட்ரைக் குரூப் ஈரானை ஒட்டி நிற்க வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் குரூப்பை சுற்றியே போர்க்கப்பல் இருக்கும். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் 20 போர்க்கப்பல்கள், பிரம்மாண்ட ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய 20 போர்க்கப்பலை அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை தாண்டி நீர்மூழ்கி கப்பல், தாக்கும் போர்க்கப்பலை அங்கே வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் குரூப்ல இருக்கின்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலையே போர் விமானங்கள், போர் ஹெலிகாப்டர்கள் இருப்பது வழக்கம். இப்படி பிரம்மாண்ட கப்பற்படை முற்றுகைக்குள்ள ஈரான் இருக்கு. அதை தாண்டி அந்த பகுதிகளில் அமெரிக்கா இராணுவத்திற்கு சொந்தமாக மொத்தமாக 700 இராணுவ சம்பந்தப்பட்ட விமானங்கள், போர் விமானம் மட்டுமல்ல, போர் விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள், நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய விமானங்கள் சொல்லி 700 போர் விமானங்கள் ஈரானை சுற்றி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அமெரிக்கா மட்டும். அந்த 700ல் 100 பிரம்மாண்ட நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய விமானங்கள் மட்டும் அங்கே நிற்குது. இப்படி நீங்க அமெரிக்காட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விமானப்படை என்பது 13,000 இராணுவ ரீதியான விமானங்களுக்கு சொந்தமானது. அதில் 700 தான் கொண்டது ஈரானை சுற்றி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமானது அமெரிக்க விமானப்படை மற்றும் கப்பற்படை. இந்த முற்றுகையில் தான் மீள முடியாம ஈரான் தவிக்குது. மேலும் இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் சண்டைக்கு தயாரா பக்கத்திலே இருக்காங்க. ஏதாவது சில்மிசத்தை ஈரான் செய்தால் மிக கடுமையான பதிலடி கிடைக்கும். அதனால தான் ஈரானுக்கு வேற வழியே இல்லாமல் நாள்தோறும் பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் பயப்படுவது இஸ்ரேல் மொசாத்தை பார்த்து. இஸ்ரேலுடைய மொசாத் ஈரானுக்குள்ளேயே இருந்து இதை போன்ற சரியான காரியங்களை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும். இந்த துறைமுக முற்றுகை, ஈரானுடைய துறைமுக முற்றுகையே வருகின்ற மாதங்களில் மிகப்பெரிய பசியை ஈரான் மக்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு மனிதனும் பசியை மட்டும் தாங்கவே மாட்டான். பசியோடு இருப்பவன் எந்த எல்லைக்கும் செல்வான். அந்த ரீதியில் பார்க்கும்போது மொசாத் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நம்முடைய இலக்கான முதல் இலக்கு இஸ்ரேல், மொசாத் சொன்னது வந்து அங்குள்ள மத வெறி கும்பலை மாற்றி புதிய ஆட்சியை அங்கே கொண்டு வருவது அப்படின்னாங்க. நிச்சயமாக அது நடந்துவிடும். நன்றிகள்.